ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 163. இதில் பாண்டவர்கள் சூதாட்டத்தினால் அனைத்தையும் இழந்த கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஹஸ்தினாபுரத்தில் சூதாட்டம் தொடங்கியது. பெருமை மிகுந்த பீஷ்மர், துரோணர், கிருப்பர், விதுரர் மனமின்றி சபையில் விற்று இருந்தார்கள். பல மன்னர்கள், வேத விற்பன்னர்கள், வீரர்களும் தீரர்களும் நிறைந்து இருந்த சபையில் சூதாட்டம் நடந்தது. இப்பொழுது சகுனி கூறினான், ஓ, பலம் உள்ளவன் ஜெயிப்பான், பலம் இல்லாதவன் தோற்பான் என்று பலவாறு பேசினான். தர்மர் சூதாட்டம் பாவம் என கூறினாலும் அழைக்கப்பட்டதை மறுப்பது கிடையாது என இசைந்து இருந்தார். இப்பொழுது சூதாட்டத்தில் ஒரு விந்தையான நிகழ்ச்சி நடந்தது. துரியோதனன் செல்வத்தை ஆட்டத்தில் பணயம் வைப்பது, மாமன் சகுனி ஆடுவது, மாய சூது அங்கே நடந்தது. தாயம் உருட்டல் ஆனார்கள். சகுனி ஆர்ப்பரித்தான். அறிவிச் சிறந்தவர்கள் வாய் மூடிவிட்டார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான தர்மர், அதாவது யுதிஷ்டிரர் கூறினார், ஓ, பந்தயங்கள் சொல்லு சகுனி என்றார். இப்பொழுது சகுனி பதைத்து போனான். சகுனிக்கு ஏது செல்வம்? வேந்தர்கள் உடன் சகுனி ஆட வந்தான். எதிரில் வைக்க நிதியும் அவனிடம் கிடையாது. இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் துரியோதனன் வெகுண்டு எழுந்தான். 1 மடங்கு தர்மர் பந்தயம் வைத்தால் 9 மடங்கு செல்வம் பந்தயத்தில் வைக்க முடியும் என்பதாக கர்வத்துடன் காட்சி தந்தான். இப்பொழுது சூதாட்டத்தில் ஒருவர் ஆட இன்னொருவர் பணயம் வைப்பது உண்டோ? இது தர்மம் ஆகுமா என்று பலரும் வியந்து இருந்த காட்சியே அந்த மண்டபம் முழுவதும் நிலவி இருந்தன. மாமன் ஆட பணயம் மருமகன் வைக்கக்கூடாதோ? இதில் என்ன குற்றம் என்பதாக அது சமயம் கர்ணன் கூறியதை கேட்டு அவை அதிர்ந்தது. இப்பொழுது யுதிஷ்டிரர், அதாவது தர்மர், வைர மாலை வைத்தார். சகுனி வென்றுவிட்டான். பொன் மூட்டையை வைத்து ஆடினான். சகுனியின் காய்கள் வென்றன. தருமன் செல்வம் இழந்தான், அரண்மனை இழந்தான், நாடு இழந்தான், தம்பியரையெல்லாம் அதில் வைத்தாடி எல்லாம் இழந்து விட்டான். தர்மர் தம்மையும் இழந்து விட்டார். அந்த சமயத்தில் சகுனி தர்மர் இடம், இன்னமும் நீ இழக்காதது ஒன்று இருக்கிறது, அதுதான் உன் மனைவி திரௌபதி இருக்கின்றாள். திரௌபதியை வைத்து ஆடினால் இழந்ததையெல்லாம் வென்றுவிடலாம் என சகுனி கூறினான். இப்பொழுது கடைசியாக திரௌபதியை தர்மர் சூதாட்டத்தில் பந்தயமாக வைத்தார். பீஷ்மர், துரோணர் முதலானவர்கள் தாங்க முடியாத நிலையில் சிரம் கவிழ்த்து இருந்தார்கள். பூரி சிரவஸ், சஞ்சயன், சோமதத்தன், அஸ்வத்தாமன் சோகமே உருவாகி இருந்தார்கள். சபா மண்டபம் முழுவதுமே தலை குனிந்து காட்சி தந்தது. இப்படியாக இருக்கும் அந்த சமயம் திருதராஷ்டிரர் சந்தோஷம் கொண்டவராக காட்சிப்பட்டதுடன் வெற்றி பெற்றாயிற்றா என்று திரும்பவும் கேட்டாரே. அந்த குரலில் அவருடைய உள்மனம் நன்றாகவே வெளிப்பட்டது. சூதாட்டத்தில் சகுனியின் திறமையை எதிர்பார்ப்பதாக இருந்தன. கடைசியாக தர்மரும் சகுனியும் ஆடிய சூது ஆட்டத்தில் இறுதியில் தர்மர் திரௌபதியும் இழந்து விட்டார். துரியோதனன் விதுரரை அணுகி திரௌபதியை அழைத்து வருமாறு உத்தரவிட்டான். ஆனால் விதுரரோ அதற்கு ஒப்புக்கொள்ளாததால் துரியோதனன் அவரை விட்டுவிட்டு தேர்ப்பாகன் பிராதிகாமிக்கு உத்தரவிட்டான். இப்பொழுது தேர்ப்பாகன் திரௌபதி வசித்த இடம் சென்று பணிப்பெண்ணாக துரியோதனன் அழைத்து வர சொன்னதை தெரிவித்தான். திரௌபதி அது கேட்டு அந்த பாகனை உற்று நோக்கினாள். சினந்து கூறினாள், சூதாட்டத்தில் தர்மர் இழந்தவற்றையெல்லாம் தேர்ப்பாகன் கூறினான். இறுதியாக திரௌபதியை வைத்து இழந்ததையும் கூறினான். இப்பொழுது திரௌபதி கேட்டாள்,
முதலில் தன்னை சூதில் இழந்து விட்டாரா, என்னை இழந்தாரா, யாரை முதலில் தோற்றார் என திரௌபதி கேட்டால் தேர்ப்பாகன் ஓடி வந்து சபையில் அதை தெரிவித்தான். துரியோதனன் திரௌபதி சபைக்கு வந்து அதை கேட்கட்டும் என தேர்ப்பாகனை மீண்டும் அவளை அழைத்து வர உத்தரவு இட்டான். இப்பொழுது தேர்ப்பாகன் திரௌபதியிடம் மீண்டும் சென்று அவற்றை உரைத்தான். திரௌபதியோ தேர்ப்பாகன் அழைத்ததற்கு அவள் உடன்படவில்லை. மன்னர் சபை தன்னிலே அறிவாளிகள், நியாயவான், இவர்களிடம் என் கேள்விக்கு பதில் கேட்டு வருமாறு தேர்ப்பாகனை திருப்பி அனுப்பிவிட்டால் தேரோட்டி திரௌபதி சொன்ன செய்தியுடன் சபைக்கு வந்து தெரிவித்தான். இப்பொழுது தர்மர் ஒரு தூதன் இடம் செய்தி அனுப்பினார். தூதனும் திரும்பி வந்து விட்டான். இப்பொழுது பொறுமை இழந்ததோடு கோபத்தால் வெகுண்ட துரியோதனன் தேர்ப்பாகனை நோக்கி மீண்டும் திரௌபதியை அழைத்து வர ஆணையிட்டான். தேர்ப்பாகன் பிராதிகாமி கேள்விக்கு என்ன பதில் என வினவி பரிதாபமாக நின்றான். மேலும் கோபத்தில் மூழ்கிய துரியோதனன் தனது தம்பி துச்சாதனன் மூலமாக திரௌபதியை கண்டிப்பாக இழுத்து வருமாறு கட்டளையிட்டான். இப்பொழுது கடைசியாக துச்சாதனன் அங்கு சென்றான். மாத விளக்காக இருந்த திரௌபதியை பலவந்தமாக அவள் கூந்தலை பற்றி அவளை சபைக்கு இழுத்து வந்தான் தரதரவென. துச்சாதனன் திரௌபதியை இழுத்து வந்ததை சகுனி, கர்ணன், துரியோதனன் சந்தோஷத்துடன் பாராட்டினார்கள். இப்பொழுது சூதாட்டத்தில் தர்மர் திரௌபதியை இழந்த பிறகு அவள் சபைக்கு இழுத்து வரப்பட்டால் விதுரர் மறுக்கவும் தேர்ப்பாகன் பிராதிகாமி இருமுறை சென்று அழைத்து பின்னர் செல்ல மறுத்ததும் துச்சாதன் சென்றான். இப்பொழுது திரௌபதி கூந்தலை பிடித்து இழுத்து வந்தான். ஆடைகள் எல்லாம் குலைவுற்று திரௌபதி சபைதனில் நின்றாள். அதை கண்ணுற்ற பீமன் வெகுண்டான். மன சீற்றம் கொண்டதுடன் தம்பி சகாதேவனிடம் எரிதழல் கொண்டு வா என தர்மர் மீது கடும் சினம் கொண்டவனாக கூறினான். இப்பொழுது அர்ஜுனன் பீமனிடம் அரச தர்மம் பற்றி கூறுகின்றான். இப்படிப்பட்ட அந்த காட்சி துரியோதனின் தம்பியரில் ஒருவனாகிய விகர்ணன் சிந்தையை கலக்கியது. திரௌபதியின் கேள்விக்கு பதில் கூறாத அரசர்களைக் கண்டு வெகுண்டான். ஈஸ்வர், திருராசிரன் ஆகியோர் எதுவும் சொல்லாமல் இருப்பது கண்டு ஆச்சரியப்பட்டான். விகர்ணன் நினைத்தான். திரௌபதி நிலை கண்டு அதிர்ச்சியும் கோபமும் கொண்டான். கௌரவர்களில் ஒருவன் விகர்ணன், துரியோதனின் தம்பிகளில் ஒருவன். ஆனால் விகர்ணனின் மனம் துயரப்பட்டது. விதுரர், துரோணர், கிருப்பர் அரசர்கள், சாத்திரம் அறிந்தவர்கள், பிராமணர்கள் அனைவரும் மௌனமாக இருப்பது விகர்ணனுக்கு பெரும் திகைப்பு ஊட்டியது. அதை சொல்லவும் செய்தான். அவன் தருமரின் செயலை நேரடியாக கண்டித்தான். திரௌபதியை வைத்தாட தூண்டியது சகுனிதான் என்றெல்லாம் பலவாறு உரக்க பேசி நீதி, தர்மம், நியாயம் என வாதாடி நியாயத்தை கோரியபோது சபையில் எல்லோரும் விகர்ணனை புகழ்ந்தார்கள். அங்கே பெரிய ஒளி எழுந்தது. இப்பொழுது கர்ணன் விகர்ணனை கோபித்து பேசினான். தோன்றிய குலத்துக்கே அழிவு உண்டாக்குகிறவன் விகர்ணன் என கர்ணன் குறை பேசினான். விகர்ணன் பேசியதோ முற்றிலும் நியாயத்திற்கு உட்பட்டவை. முறை தவறி நடக்கும் அந்த நிகழ்ச்சிகளைக் கண்டு மனம் பதை விகர்ணன் அதிர்ச்சியுடன் இருந்தான். மனதில் இருந்ததை வெளிப்படுத்தினான். கௌரவர்கள் இடமிருந்து வித்தியாசமானவன் விகர்ணன். இது ஒருபுறம் இருக்க, அஸ்தினாபுரத்துக்கு பாண்டவர்களை முதலில் சூதாட்டத்திற்காக கௌரவர்கள் அழைத்தார்கள். சூதாட்டத்திலே பாண்டவர்கள் நாடு, நகரம், செல்வம் அனைத்தையும் இழந்ததுடன் தர்மர் தம்பியர்களையும் திரௌபதியையும் வைத்து இழந்து விட்டார். அடிமையாகிவிட்ட திரௌபதியை அவை நடுவிலே துச்சாதன் ஆடையை பற்றி இழுத்தான். பகவான் கிருஷ்ணரின் அருளால் திரௌபதியின் ஆடை வளர்ந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அஸ்தினாபுரத்தில் அபசகுணங்கள் தோன்றின. பூமியில் நடுநடுக்கம் ஏற்பட்டது. சூரியன் ஒளி குன்றிவிட்டது. மரங்களும் செடிகளும் அசைவின்றி நின்றன. இப்படிப்பட்ட பல அபசகுணங்களை காந்தாரி திருராசிர மன்னனுக்கு எடுத்து உரைத்தால்.
திருதராசன் தம்முடைய பிள்ளைகளின் செயலால் குலத்திற்கே நாசம் விளையுமோ என அஞ்சினார். தமது மூத்த புதல்வனை அழைத்து எச்சரிக்கை விடுவித்தார். பின்பு திரௌபதியை சமாதானம் செய்வதே குல நாசத்தை தடுக்கும் வழி என்பதை உணர்ந்தார். உடனே திரௌபதியை தம்மருகே அழைத்தார். ஓ வருந்தாதே குழந்தாய், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேட்பாயாக என்றார் திருதராசிரன். இப்பொழுது திரௌபதி அவரை வணங்கி நின்று பணிவுடன் கேட்டாள். ஓ எனது கணவர் ஐவரையும் என்னையும் அடிமைகள் ஆக்கக்கூடாது என்றாள் அவள். இப்பொழுது திருதராஷ்டிரன் மகிழ்வோடு அவள் விரும்பிய வரத்தை அளித்து இழந்த செல்வம், இந்திரபிரஸ்த நாடு அனைத்தையும் அவர்களுக்கு அளித்து விட்டார். இது இப்படியாக இருக்க சில காலங்கள் ஓடின. குறுக்கு புத்தி உள்ள சகுனி கௌரவரின் தாய் மாமன் ஆவார். அவரது அறிவுரைக்கு இணங்க பாண்டவர்களை மீண்டும் ஒருமுறை சூதாட்டத்திற்கு துரியோதனன் அழைத்தான். தருமரும் சூதாட இசைந்தார். இப்பொழுது யார் ஒருவர் சூதாட்டத்தில் தோற்றவர்கள் 12 வருடம் வனவாசமும் 13வது வருடம் எவரும் அறியாமல் மறைந்து வாழ வேண்டும் என்பது சூதாட்டத்தின் நிபந்தனையாக இருந்தன. அந்த வகையில் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் மறுபடியும் தோற்றுப்போய் விட்டார்கள். நிபந்தனையை ஏற்று அனைவரும் காட்டுக்கு சென்று விட்டார்கள். இப்படியாக இருக்கும் சமயத்தில் பாண்டவர்கள் உடன் நகர மக்களும் முனிவர்களும் தொடர்ந்து காட்டுக்கு வந்தார்கள். இப்பொழுது கானகத்தில் இவர்கள் அனைவருக்கும் உணவு அளிக்க வேண்டுமே, என்ன செய்வது என தர்மர் தமது புரோகிதரான சௌமியர் என்பவரை கேட்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இறை அருள் இருந்தால் எதுவும் நடக்கும். தருமரே, நீங்கள் கவலையின்றி தியானத்தில் ஈடுபட்டு சூரியனை வழிபடுங்கள் என்றார் சௌமியர். இப்பொழுது தருமரும் சூரியனின் நாமங்களை கூறி வழிபட்டு தியானம் செய்தார். தியானம் முடிந்ததும் தர்மர் கண் விழித்தார். அவர் முன்பு சூரியன் ஒளி வடிவமாக நின்றான். அவன், ஓ தர்மரே, இது அச்சய பாத்திரம், உண்ண உணவை தரும் பாத்திரம் இது. இதை கொண்டு அனைவருக்கும் உணவு அளிக்கலாம் என கூறி அச்சய பாத்திரத்தை தர்மருக்கு அருளினான். இப்பொழுது தர்மர் அச்சய பாத்திரத்தின் உதவியால் தம்முடன் வந்தவருக்கெல்லாம் அந்த காட்டில் அன்னம் விட்டார். பின்பு கடைசியாக தம்பியர்களுக்கும் உணவு படைத்து பின்பு அவரும் திரௌபதியும் உணவு உண்டார்கள். இப்பொழுது அச்சய பாத்திரத்தின் துணை கொண்டு பாண்டவர்கள் வனவாசத்திலும் அன்னதானம் செய்ய முடிந்தது. பகவான் கிருஷ்ணரின் இறை அருள் பெற்ற பாண்டவர்களுக்கு அச்சய பாத்திரம் வரப்பிரசாதமாக அமைந்து விட்டது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.